வெல்கம் டு மெக்கானிக்கல் இன்ஜினியர்ஸ் அட் டிஎன்பிஎஸ்சி. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியரிங் அண்ட் மேனேஜ்மெண்ட். இந்த தலைப்பின் கீழ் நமக்கு கிட்டத்தட்ட 12 கேள்விகள் நமக்கு கேட்குறாங்க. ஸோ அந்த 12 மார்க்குக்கு நம்ம நிறைய டாபிக்ஸை ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கோம் பை ஒன்னாக. ஸோ இன்றைக்கி இந்த செக்ஷனில் நம்ம பார்க்க போகிற தலைப்பு ரொம்ப 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 முக்கியமான ஒரு தலைப்பு. ஸோ நிறைய கொஷின்ஸ் இந்த தலைப்புலேருந்து நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ ஏபிசி அனலைசிஸ். இந்த ஏபிசி அனலைசிஸ் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த யூனிட்லேருந்து, அதாவது 10வது யூனிட், இதை கடைசி யூனிட்டு. இந்த 10வது யூனிட்டில் இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியரிங் அண்ட் மேனேஜ்மெண்ட் இந்த தலைப்பில் நம்ம ஆல்ரெடி சிம்ப்ளக்ஸ் மெத்தட் முடிச்சிட்டோம். அண்டு சிபிஎம் மற்றும் பிஇஆர்டி என்று சொல்லக்கூடிய இந்த மெத்தடு முடிச்சிட்டோம். ஸோ இது கம்ப்ளீட். இன்றைக்கி பார்க்க போகிற தலைப்பு ஏபிசி அனலைசிஸ். ஸோ நாளைக்கு நம்ம இஓக்யூவும் ஓஎஸ்ஹெச்ஏ இதையும் சேர்த்து அப்லோட் பண்ணி விட்டுடலாம் நாளைக்கு. ஓகே. ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க, லைக்கை ஒன்று தட்டி விட்டுருங்க, ஒரு கமெண்ட் ஒன்று நீங்கள் எந்த ஊருன்னு போட்டு விட்டு போயிடுங்க. ஓகே. ஸோ நான் இன்றைக்கி நம்ம செக்ஷன் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஏபிசி அனலைசிஸ். ஏபிசி அனலைசிஸ் அப்படின்றது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு மெத்தட் தான். இந்த ஏபிசி அனலைசிஸ்க்கு இன்னொரு பேர் என்னென்னா ஆல்வேஸ் பெட்டர் கண்ட்ரோல் அனலைசிஸ் சொல்லுவாங்க. ஆல்வேஸ், ALWAYS, ஆல்வேஸ். நான் இங்கே சரியாக எழுதலை, ஸோ அது மாற்றிக்கிங்க. ஓகேவா? ஆல்வேஸ் பெட்டர் கண்ட்ரோல் அனலைசிஸ்ன்னு சொல்லுவாங்க. அதோட ஒரு ஃபுல் ஃபார்ம். ஸோ ஏபிசி அனலைசிஸ் அப்படின்னு சொல்லும்போது இன்வென்ட்ரி கண்ட்ரோலில் பயன்படுத்தப்படக்கூடிய ஒரு முக்கியமான யுக்தி இது. ஸோ இன்வென்ட்ரி கண்ட்ரோல் நோட் பண்ணிக்கிங்க, 1 மார்க் கன்ஃபார்ம். அதிக சேமிப்பு செலவுள்ள பொருட்களில் மட்டும் அதிகம் கவனம் செலுத்த வேண்டும் என்பதை வலியுறுத்தக்கூடியது தான் இந்த ஏபிசி அனலைசிஸ். அப்போது அதிக எக்ஸ்பென்சஸ், செலவுகளை நம்ம எக்ஸ்பென்சஸ் சொல்லுவோம்ல, அதிக எக்ஸ்பென்சஸ் கொண்ட பொருட்களில் மட்டும்தான் கவனம் செலுத்தணும் அப்படின்னு சொல்லுது. இதனால் நமக்கு டைம் சேவ் ஆகுது. கால்குலேஷன் வேல்யூஸும் நம்ம பண்ணிக்கலாம், கணக்கீட்டு செலவுகளையும் நம்ம என்ன பண்ணலாம், குறைக்க முடியும். இந்த ஏபிசி அதோடைய ஃபுல் ஃபார்ம் தான் ஆல்வேஸ் பெட்டர் கண்ட்ரோல் அனலைசிஸ். ஸோ ஃபாஸ்ட்டாக போகிற மாதிரி இருந்துச்சுன்னா ஸ்லோ வச்சுக்கோங்க, ஸ்லோ போகிற மாதிரி இருந்துச்சுன்னா ஃபாஸ்ட் மோடில் வச்சுக்கோங்க. சேமிக்க ஆகும் செலவு மற்றும் பயன்பாடு ஆகியவற்றின் அடிப்படையில் ஏபிசி அனலைசிஸை 3 வகையாக பிரிக்கிறாங்க. எதன் அடிப்படையில்? சேமிப்பு மற்றும் செலவு ஆகும் பயன்பாட்டின் அடிப்படையில் இதை 3 டைப்பாக பிரிக்கிறாங்க. ஸோ கிளாஸ் 1, கிளாஸ் 2, கிளாஸ் 3, கிளாஸ் 4 அப்படின்னு பிரிப்பாங்க. ஓகேங்களா? இந்த கிளாஸ் 1 முக்கியமானது. கிளாஸ் 1, கிளாஸ் 2, கிளாஸ் 3 இப்படி பிரிப்பாங்க நமக்கு. கிளாஸ் 1, கிளாஸ் 2, கிளாஸ் 3. அப்போ கிளாஸ் 1ன்றது ஏ கிளாஸ் அப்படின்னு சொல்கிறாங்க, கிளாஸ் 2ன்றது பி கிளாஸ், கிளாஸ் 3ன்றது சி கிளாஸ். இப்போ என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, இது ரொம்ப முக்கியமான ஒரு தலைப்பு கூட. ஏ கிளாஸ் பொருட்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் அதிக சேமிப்பு செலவுள்ளவை, ஆனால் நோட் பண்ணிக்கணும், ஆனால் குறைந்த எண்ணிக்கையில் உள்ளவை. இங்கே ஷார்ட்டாக போட்டிருக்க பாருங்கள், ஹை சேமிப்பு செலவுள்ளவை, ஆனால் குறைந்த எண்ணிக்கையில் உள்ளவை. மொத்த எண்ணிக்கையில் இவற்றுடைய அளவு 5%லேருந்து 10% வரை தான் இருக்கும். இதோடைய மொத்த கவுண்ட்டுமே மேக்ஸிமம் 10% வரைக்கும் தான் இருக்குமா. மேக்ஸிமம் 10% வரைக்கும் தான் இருக்குமா. எண்ணிக்கை, கவுண்ட் நல்லா புரிஞ்சு, எண்ணிக்கை. ஆனால் மொத்த சேமிப்பு செலவில் இவற்றுடைய செலவு எக்ஸ்பென்சஸில் எவ்வளோ இருக்குமா, 70லேருந்து 75% வரைக்கும் இருக்குமா. மேக்ஸிமம் 75%. அப்போ இதுக்கு நம்ம அதிக கவனம் செலுத்தணும், அதிக கட்டுப்பாடு தேவை. இதுக்கு அதிக கவனம் செலுத்தணும், அதிக கட்டுப்பாடுகள் தேவை. ஸோ ரொம்ப முக்கியமான தலைப்பு காய்ஸ். நிறைய கேள்வி கேட்குறாங்க இந்த டாப்பிக்லேருந்து. கண்டிப்பாக ஒரு எக்ஸாம்ஸ்லேருந்து மினிமம் 3 கொஷின்ஸ் இந்த டாப்பிக்லேருந்து கேட்டுடுறாங்க.
ஸோ இன்ஜினியர் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் டிப்ளமோ ஸ்டூடெண்ட்ஸ் ஃபார் மெக்கானிக்கல். ஸோ உங்களுக்கான தலைப்பு தான் இது. ஸோ நல்லா ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து பி கிளாஸ் எல்லாமே சேம் கண்டென்ட்டாக தான் கொடுத்துருக்கேன். இது ஒரு மாட்ரேட்டாக இருக்கும். மத்திய அளவில் பி கிளாஸ் வந்து மத்திய அளவில் சேமிப்பு செலவு உள்ளவை. கவுண்ட்டும் மத்திய அளவில் தான் இருக்கும், மிடுவலில் தான் இருக்கும். மொத்த எண்ணிக்கையில் கிட்டத்தட்ட 20% வரைக்கும் இருக்கும். மொத்த சேமிப்பு செலவில் இவற்றோட மதிப்பு கிட்டத்தட்ட 20% வரைக்கும் இருக்கும். அப்போ டிட்டோ, இப்போ மிடுவல் அப்படின்னா 20 அப்படின்னு நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ ஓரளவு கட்டுப்பாடுகள் இருந்தால் நமக்கு போதும், ஓரளவுக்கு கவனம் செலுத்தினா போதும். ஸோ பி கிளாஸ் பொருட்கள் அப்படின்றது அப்படி தான், ரொம்ப ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். அடுத்தது சி கிளாஸ் பொருட்களை பற்றி பார்க்க போகிறோம். சி கிளாஸ் பொருட்கள் அப்படின்றது குறைந்த சேமிப்பு செலவுள்ளவையாக இருக்கும். ஸோ இந்த சி கிளாஸ் பொருட்கள் அப்படின்றது குறைந்த சேமிப்பு செலவுடையவை. அதுவும் வேல்யூன்னு சொல்லுவாங்க பொதுவாக அதை. ஆனால் அதிக எண்ணிக்கையில் இருக்கும். இப்போ எண்ணிக்கையில் பார்த்தீங்கன்னா இதுதான் ஹையஸ்ட்டு பர்சன்டேஜ். 80% வரைக்கும் இருக்குது. நம்ம மேலே பார்த்தது 10%. ஃபஸ்ட்டு ஏ கிளாஸ் 10, பி கிளாஸ் 20 வரைக்கும் இருந்துச்சு. இது 80 வரைக்கும் இருக்குது. ஸோ 80% அப்போ ஹையஸ்ட்டு இது தான் இருக்குது. இப்போ சேமிப்பில் வந்து பார்த்தோன்னா 10% தான் இருக்குது. எனவே சிறியதாக கவனம் செலுத்துகிறாங்க, சிறியதாக கட்டுப்பாடுகள் இருந்தால் போதும்னு சொல்கிறாங்க. இந்த மொத்த சேமிப்பு செலவுகளை நம்ம என்ன சொல்லலாம், டோட்டல் எக்ஸ்பென்சஸ் அப்படின்னு சொல்லிக்கலாம். டோட்டல் எக்ஸ்பென்சஸ்ன்னு சொல்லிக்கலாம் மொத்த சேமிப்பு செலவுகள். ஸோ ரொம்ப முக்கியம். இதை பின்னாடி வந்து ஒரு டேபிளாக காட்டியிருக்கேன், அதில் நம்ம பார்த்தா உங்களுக்கு விளங்கும். ஸோ ஒரு டிஃப்ரென்ஸ் போட்டு காட்டியிருக்கேன் கைஸ், மூணுத்துக்கும் நீங்கள் பார்த்துக்குங்க. ஏ கிளாஸ் பொருட்கள், பி கிளாஸ் பொருட்கள், சி கிளாஸ் பொருட்கள். ஏ கிளாஸ் பொருட்கள் அதிக சேமிப்பு செலவை உடையவை. இது ஓரளவுக்கு மாட்ரேட்டு. இது குறைந்த சேமிப்பு செலவுடையவை. இதில் அதிகம் ஏ கிளாஸ் பொருட்கள் நம்ம அதிக கவனம் செலுத்துகிறோம். இது ஓரளவுக்கு கவனம் செலுத்தினா போதும். இது வந்து ஓரளவுக்கு லைட்டாக ஃபோக்கஸ் பண்ணால் போதும். ஸோ லீடு டைம் வந்து குறைக்க அதிக முயற்சி எடுக்கணும். லீடு டைமை குறைக்கிறதுக்கு ஏ கிளாஸ் பொருட்களை நம்ம அதிக முயற்சி எடுக்கணும். இது ஓரளவுக்கு எடுத்தாலே போதும். இது வந்து ரொம்ப கம்மியாக எடுத்தாலே போதும். சேஃப்டி, சிறிதளவு சேஃப்டியே, இதுக்கு ஒரு சேஃப்டி ஸ்டோக்கே போதுமானது. இது வரைக்கும் ஒரு மாட்ரேட்டாக இருக்கலாம். இது ரொம்ப அதிகமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க, தேவைன்னு சொல்கிறாங்க. அடிக்கடி ஆர்டர் செய்யப்படும். இது சில தடவை மட்டும்தான் ஆர்டர் செய்யப்படும். இது மொத்தமாக ஆர்டர் செய்யப்படும். மொத்தமாக டோட்டலாக ஒரே டைம், ஓகேங்களா, ஒரே டைம் பல்காக நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஆர்டர் பண்ணிக்கலாம். கண்காணிப்பு அறிக்கை வாரந்தோறும், கண்காணிப்பு அறிக்கை வீக்லி சப்மிட் பண்ணணும். இது மந்த்லி, இது அரையாண்டு 1/2 ஆஃப் இயர்ஸ் ஒரு தடவை நம்ம சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ இது ஏ கிளாஸ், இது பி கிளாஸ், இது சி கிளாஸ். ஸோ இந்த டிஃப்ரென்ஸை பார்த்துக்கோ, கீவேர்டை மைண்டில் ஸ்டோர் பண்ணிக்கோ. எக்ஸாமில் எக்ஸாக்டாக பார்த்து ஆன்சர் அடிங்க, ஈஸியாக ஆன்சர் பண்ணலாம். இப்போது என்ன தான் வந்து அட்வான்டேஜஸ் நமக்கு இருந்தாலும் டிஸ்அட்வான்டேஜஸ் அப்படின்றது நமக்கு இருக்க தான் செய்யும். இந்த ஏபிசியில் அட்வான்டேஜ் பற்றி பார்த்தலாம். பொருட்களை பற்றி திட்டமிடுதலில் இது ஒரு பெஸ்ட்டான ஒரு எக்ஸாம்பிள் நம்ம சொல்கிறோம். சிறப்பான இன்வென்ட்ரி கண்ட்ரோல், ரொம்ப ரொம்ப முக்கியமான வார்த்தை, சிறப்பான இன்வென்ட்ரி கண்ட்ரோல். இது வந்து இதோடைய அட்வான்டேஜை நம்ம பார்க்குறோம். இதோட டிஸ்அட்வான்டேஜாக நம்ம பார்க்கக்கூடியது, இந்த ஏபிசி அனலைசிஸ் ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில் நம்ம என்ன பண்ணணும், அப்டேட் பண்ணணும். அதோடு மட்டும் இல்லாமல் இந்த ஏபிசி அனலைசிஸ் பொருட்களின் விலையை சார்ந்து இயங்கவில்லை. பொருட்களுடைய விலையை சார்ந்து இயங்குறது இல்லை, அது கவுண்ட்டு அண்ட் பர்சன்டேஜஸ் சார்ந்து தான் விளங்கும். சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, இது ஏபிசியோடைய அந்த சாப்பு. இங்கே பார்த்திங்க அப்படின்னா பொருட்களுடைய பர்சன்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஆக்சிலும் சேமிப்பு செலவு ஒய் ஆக்சிஸிலும் இருக்கும். இது ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின் ஆக்சுவலி. இதுதான் அதிகமாக நிறைய எக்ஸாம்ஸில் இந்த கொஸ்டின் நான் பார்த்துருக்கேன். நிறைய எக்ஸாம்ஸில் இது கேட்டிருக்காங்க. பொருட்களின் பர்சன்டேஜ் அளவு எக்ஸ் ஆக்சிலும் சேமிப்பு செலவு ஒய் ஆக்சிஸிலும் இருக்கும். அதுக்கு தான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளாக நான் கீழே வந்து மென்ஷன் பண்ணியிருக்கேன். இந்த டயக்ராம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். எக்ஸாம்பிளுக்காக
இங்கே இருக்க பாருங்கள், கீழே ஒரு டயக்ராம் இருக்குது பாருங்கள், அது பார்த்துக்குங்க. இப்போ ஒய் ஆக்சிஸில் என்ன இருக்குது? பர்சன்டேஜ் ஆஃப் ஐட்டம்ஸ். எக்ஸ் ஆக்சிஸில் பர்சன்டேஜ் ஆஃப் டோட்டல் பர்சன்டேஜ் ஆஃப் டோட்டல் எக்ஸ்பென்சர் காஸ்ட். அதை பற்றி இங்கே நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிறது இந்த ஏபிசி அனலைசிஸோடைய ஸ்டெப்ஸ் பற்றி பார்க்கலாம். ஏபிசி அனலைசிஸோட ஸ்டெப்ஸ் அரேஞ்ச் பண்ண சொல்லி நம்ம வச்சுக்கலாம். ஜூம் பண்ணால் உங்களுக்கு தெரியாது. இது ஒரு 6 ஐட்டம்ஸ் இருக்குது. இது கொஷின் மாரி நம்ம எடுத்துக்கலாம். இது வந்து நமக்கு ஸ்டாண்டர்ட் ஆத்தர் புக்கில் கொடுத்துருப்பாங்க. ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் நம்ம அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஐடென்டி த அப்ஜெக்டிவ். உங்களுடைய குறிக்கோளை ஃபஸ்ட்டு நீங்கள் கண்டுபிடிக்கணும், அடையாளம் காணணும். இது வந்து இப்படி தான் இந்த ப்ராசஸ் தான் பண்ணணும். இந்த டிஎன்பிஎஸ்சியில் இந்த 6 ப்ராசஸ் வச்சு நமக்கு நிறைய கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு இது வந்து ஒரு அரேஞ்ச்மெண்ட் மாரி எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும், ஐடென்டிஃபை த அப்ஜெக்டிவ்ஸை ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு, ஸோ செகண்ட் ஒன்னாக வந்து நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, கலெக்ட் த டேட்டாவை கலெக்ட் பண்ணணும். செகண்ட் ஒன். தேர்ட் ஒன் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, சார்ட் பை த டிசெண்டிங் ஆர்டர் ஆஃப் இம்பேக்ட். தாக்கத்தின் வரிசையை குறைப்பதன் மூலம் வரிசைப்படுத்தலாம். ஸோ ஃபோர்த் ஒன்னாக வந்து பார்த்தீங்கன்னா, கால்குலேட் த சேல் இம்பேக்ட். விற்பனை தாக்கத்தை கணக்கிடுதல். ஸோ ஃபிஃப்த்து ஒன்றா நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, பொருட்களை வாங்கும் வகுப்புகளாக வரிசைப்படுத்துது. இப்போ நம்ம மேலே டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம்ல, ஏ கிளாஸ், பி கிளாஸ், சி கிளாஸ் அப்படின்னு வரிசைப்படுத்தியிருந்தோம்ல, அதுதான் சார்ட் ஐட்டம் இன்டூ பை கிளாஸ். ஸோ ஃபிஃப்த்து ஒன்றை நம்ம பார்க்க, லாஸ்ட் ஃபைனல் ஒன், அனலைஸ் த கிளாஸஸ். வகுப்பலை பகுப்பாய்வு செய்தல். இதுதான் அந்த ப்ராசஸ். ஓகேங்களா, இதுதான் இந்த ப்ராசஸ். இப்போ நம்ம டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ்க்கு நம்ம போயிடலாம். ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் கைஸ் நோட் பண்ணிக்கிங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமானது இந்த ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸில். ஆஸ் பர் ஏபிசி அனலைசிஸ், த ஏ கேட்டகரி ஆஃப் ஐட்டம் ஆர், அதாவது ஏ கேட்டகரியில் வரக்கூடிய ஐட்டமா எண்ணிக்கை 10% அதிக நுகர்வு மதிப்புடைய பொருள். ஏபிசி அனலைசிஸில் கேட்டகரி ஏல பார்த்தீங்க அப்படின்னா எண்ணிக்கையில் 10% தான் இருக்கும். நான் உங்களுக்கு கொடுத்துருப்பேன். நம்ம மேலே போனால் உங்களுக்கு தெரியும். மேலே போனீங்க அப்படின்னா உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. இங்கே ஏ கேட்டகரியில் இங்கே போனீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இங்கே பாருங்கள், மொத்த எண்ணிக்கை அவற்றின் அளவு 5 முதல் 10 வரைக்கும் இருக்கும். எழுதியிருக்குண்ணா, 5 முதல் 10 வரைக்கும் இருக்கும். அப்போ ஆன்சர் இதுக்கு 10ன்னு எடுத்துக்க முடியும்ல, 100% எடுத்துக்க முடியும். ஸோ அப்போ ஆன்சர் வந்து இதுக்கு ஏ கரெக்டாக தான் இருக்குது. இப்போ 20% வரதா சார் அப்படின்னு கேட்டால் இது பி கிளாஸ்க்கு வரும். 20% எண்ணிக்கையில் பி கிளாஸ் இருக்கும். 70லேருந்து 75% வரைக்கும் நமக்கு வந்து சி கிளாஸ் கிட்டத்தட்ட வரும். அப்போது பி கிளாஸ் நமக்கு இது. ஸோ இப்போ ஏ கிளாஸ்க்கு நமக்கு 10% வரைக்கும் தான் வரும் எண்ணிக்கையில். செகண்ட் கொஷின் எல்லாம் டிஎன்பிசிக்கு ஒரிஜினல் கொஷின்ஸ். ஏபிசி அனலைசிஸ் சி ஐட்டம் ரெஃபர் டு. இப்போ சி ஐட்டம் பார்த்தீங்க அப்படின்னா குறைந்த மதிப்புடையது, எண்ணிக்கையில் அதிகமாக இருக்கும் அப்படின்னு கொடுக்குறாங்க. குறைந்த மதிப்புடையதா, எண்ணிக்கையில் கம்மியாக இருக்குமா, இதை நான் மேலே நடத்தியிருப்பேன், நம்ம போய் பார்க்கலாம் வாங்க. ஸோ சி கிளாஸ் வச்சு கொடுத்துருக்கான். சி கிளாஸ் தானப்பா, சி கிளாஸ் தான். அப்போது சி கிளாஸ்லேருந்து பாருங்கள், குறைந்த மதிப்புடையது வேல்யூ எழுதியிருக்கேன்னா, குறைந்த வேல்யூ அதிக எண்ணிக்கை இருக்க பாருங்கள். குறைந்த மதிப்புடையது அதிக எண்ணிக்கையில் இருக்கக்கூடியது. குறைந்த மதிப்புடையது அதிக எண்ணிக்கையில் இருக்கக்கூடியது. எண்ணிக்கை கிட்டத்தட்ட 70லேருந்து 80% வரைக்கும் இருக்கும். அப்போ லோ வேல்யூ ஹை கவுண்ட், இதுதான் சி. ஸோ இப்போ நீங்கள் கீழே போனீங்கன்னா அது கொடுத்துருப்பாங்க நமக்கு சிக்கு. பாருங்கள், குறைந்த மதிப்புடையது இருக்கா, குறைந்த மதிப்புடையது ஆனால் லார்ஜ் நம்பர் அதிக எண்ணிக்கையில் உள்ளது. ஸோ அந்த மேலே கொடுத்த அந்த கண்டென்ட் நீ படிச்சுன்னா இதுக்கு ஆன்சர் பண்ண முடியும். தேர்ட் கொஸ்டின்,
நிறைய கொஷின்ஸ் இருக்குது. ஏபிசி அனலைசிஸில் சி ஐட்டம் பற்றி கேட்டிருக்காங்க. சி ஐட்டமில் பார்த்தீங்க அப்படின்னா 5 முதல் 10% டோட்டல் எக்ஸ்பென்சர்ஸ், அதாவது மொத்த செலவினம். இப்போ பொருட்களுக்கான மொத்த செலவினங்களில் 5 முதல் 10%. ஸோ இதுவும் நான் கொடுத்த மெட்டீரியலில் நடத்துறது வச்சு நீங்கள் ஆன்சர் பண்ண முடியும். ஸோ சி மெட்டீரியல், சியில் நீங்கள் போனீங்க அப்படின்னா, சி கேட்டகரியில் போய் போனீங்கன்னா என்ன சொல்கிறாங்க, மொத்த சேமிப்பு செலவில், அதுதான் டோட்டல் எக்ஸ்பென்சர்ஸ் இங்கே இருக்கு. அதுக்கு ஆகக்கூடிய மொத்த செலவு 5 முதல் 10%. திரும்ப திரும்ப எடுத்து பாருங்கள், ஓகேங்களா? வீடியோவை திரும்ப திரும்ப 2-3 டைம் போட்டு பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக புரியும். ஸோ 5 முதல் 10%. இந்த டேட்டாஸ் தான் ரொம்ப நமக்கு, டேட்டாஸில் தான் நமக்கு கொஷினே நான் அவங்க கேட்குறாங்க. ஸோ 3வது கொஷினில் அப்போது சி கேட்டகரியில் நமக்கு 5 முதல் 10%. அப்போ 5 to 10% டோட்டல் எக்ஸ்பென்சர் ஆன் மெட்டீரியல் சி கேட்டகரியில் வரும். கரெக்டாக? அதுதான் கேள்வியே. ரொம்ப ரொம்ப ஈஸியான டாபிக். நிறைய கொஷின்ஸ் கேட்குறாங்க. மெக்கானிக்கல் இன்ஜினியர்ஸ் சிலபஸ் பார்த்து பயப்படவே கூடாது. எல்லாத்தையும் தெளிவாக இந்த டிசம்பர் மாதத்துக்குள்ளே மொத்த சிலபஸ் முடிச்சு விட்றேன். அடுத்த கொஷின், 4th கொஷின். இது ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் பண்ணது தான். இப்போ அபவுட் டிஸ்கட், ஓகேவா? ஆல்ரெடி நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். மேலே இன்னும் கொஞ்சம் நம்ம மினிமைஸ் பண்ணிக்கலாம் கொஷினை. அதாவது ஸ்டெப்ஸ் தான், மேலே பார்த்துருந்தோம்ல அதே ஸ்டெப்ஸ் தான் கேட்குறாங்க. ஃபஸ்ட் என்ன பண்ணோம், அந்த ஏபிசியோடைய அனலைஸ் ஸ்டெப்ஸ் என்னன்னு கேட்குறாங்க. தான் கொஷின். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுவோம், நம்மளுடைய ஐடியாவை ஃபஸ்ட்டு நம்ம யோசிப்போம். இதுதான் ஃபஸ்ட் ஒன். ரெண்டாவது என்ன பண்ணுவோம், கலெக்ட் த டேட்டாவை கலெக்ட் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு உங்களுடைய குறிக்கோள் அடையாளம் கண்டுபிடிட்டு டேட்டாவை கலெக்ட் பண்ணணும். டேட்டாவை கலெக்ட் பண்ணிவிட்டு அந்த டேட்டாவை சார்ட் பை டிசெண்டிங் ஆர்டரில் பண்ணணும். 3வது. 4வது, அதை கால்குலேட் த சேல்ஸ் இம்பேக்ட், அதை டிசெண்டிங் ஆர்டர் பண்ணிவிட்டு அதை வந்து கால்குலேட் பண்ணணும். விலை எவ்வளோ, விற்பனை தாக்கத்தை கணக்கீடு நம்ம பண்ணணும். அதை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பொருட்களை வாங்கும் வகுப்புகளாக பிரிக்கணும். ஏ கிளாஸ், பி கிளாஸ், சி கிளாஸ்ன்னு பிரிக்கிறோம். இது வந்து 5th ஒன். லாஸ்ட்டில் அது பிரிச்சுட்டு அதை நம்ம அனலைஸ் பண்ணுறோம். அந்த ஒவ்வொரு கிளாஸஸையும் நம்ம அனலைஸ் பண்ணுறோம். இது 6th ஒன். ஸோ இவ்வளோ தான். ரொம்ப ரொம்ப ஈஸியான டாபிக், நீங்கள் நல்லாவே படிக்கலாம். அடுத்த கொஷின், ஏபிசி பகுப்பாய்வில் ஏபிசி அனலைசிஸில் பகுப்பாய்வில் சி கேட்டகரி, அதாவது சி வகுப்பில் மதிப்பு என்ன சொல்கிறாங்க அவங்கன்னா வேல்யூ. இங்கிலீஷில் பார்த்துங்க, இந்த வேல்யூ என்ன சொல்கிறாங்க, வேல்யூ ஐட்டம்ஸ். உங்களுக்கு தெரியும், ஃபஸ்ட்டு வேல்யூ வந்து ஹையாக இருக்கும், செகண்டு மீடியமாக இருக்கும், தேர்டில் வேல்யூ கம்மியாக இருக்கும். இது ஏல வேல்யூ அதிகமாக இருக்கும், பியில் வேல்யூ மீடியமாக இருக்கும், சியில் வேல்யூ கம்மியாக இருக்கும். அதை வச்சுக்கூட நம்ம இதுதான் அப்படின்னு ஆன்சர் பண்ணியிருக்க முடியும். நம்மளால் 100% பண்ண முடியும். இதை நான் நடத்துனதில் இருக்கா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இருக்கும், இல்லாமல் இருக்காது. ஸோ சி கேட்டகரியில் இங்கே பாருங்கள், சி கேட்டகரி அதிக எண்ணிக்கை. இது நம்ம கொஸ்டின் இப்போ கேட்கல, நமக்கு கேட்டது குறைந்த வேல்யூ, குறைந்த சேமிப்பு செலவுடையது. அதாவது வேல்யூன்னு எழுதியிருக்கேன் பாருங்கள், குறைந்த சேமிப்பு செலவுடையது. இட்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஷின். ஸோ அடுத்த கொஷின், இது முடிச்சாச்சு, இதுவும் முடிச்சாச்சு. அடுத்து, ஆல்வேஸ் பெட்டர் கண்ட்ரோல் அனலைசிஸ் டூல் யூஸ்டு இன், எப்பொழுதும் சிறந்த கட்டுப்பாடு பகுப்பாய்வின் கருவியின் பயன்பாடு என்ன? இந்த ஏபிசி அனலைசிஸ் எதுக்கு பயன்படுத்துகிறோம்? இன்வென்ட்ரி கண்ட்ரோல். ரொம்ப 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 முக்கியமான ஒரு கான்செப்ட். இன்வென்ட்ரி கண்ட்ரோல், சரக்கு கட்டுப்பாடுகள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது எஸ் ஆர் நோ, ஆமாம் இது நடத்தியிருக்குமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக நடத்தியிருக்கும். எங்கே இருக்குது, நீங்கள் மேலே போனீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு பாயிண்ட்டை அதை கொடுத்துருப்பேன். இன்வென்ட்ரி கண்ட்ரோலில் பயன்படுத்தப்படக்கூடிய மிக முக்கியமான ஒரு யுக்தி தான் எது, ஏபிசி அனலைசிஸ். போட்டிருக்க முடியுமா கேட்டால் கண்டிப்பாக போட்டிருக்கலாம். இந்த டாப்பிக்கில் ஏபிசி அனலைசிஸில் இன்வென்ட்ரி கண்ட்ரோல் அப்படின்னு நம்மளால் ஈஸியாக போட்டிருக்க முடியும். ஸோ அது கண்டிப்பாக நம்மளால் ஆன்சர் பண்ண இருக்க முடியும் அப்படின்றது மேலே இருக்க டேட்டா வச்சு நமக்கு தெரிஞ்சுக்கலாம்.
அடுத்த கொஷின் 125வது கொஷின். எல்லாம் டிஎன்பிசி ஒரு கொஷின்ஸ் தான், ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் தான். ஏபிசி அனலைசிஸ் தான் பாருங்கள். அதாவது ஏபிசி பகுப்பாய்வில் எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ், இது நான் மேலே சொல்லியிருப்பேன் உங்களுக்கு. இப்படி இருக்கும், இது ஒய் ஆக்சிஸ், இது எக்ஸ் ஆக்சிஸ். இதில் ப்ராடக்ட் இருக்கும், ஐட்டம்ஸ், இதில் ஐட்டம்ஸ் இருக்கும். இதில் இன்வென்ட்ரி காஸ்ட் இருக்கும். இன்வென்ட்ரி காஸ்ட் இதுதான் ரைட் ஆன்சர். சி இஸ் ரைட் ஆன்சர். இது எங்கே இருக்குது அப்படின்னா, நான் உங்களுக்கு மேலே ஒரு டேபிள் போட்டு காட்டியிருப்பேன் உங்களுக்கு. நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே தெரியும். இங்கே இருக்குது பாருங்கள், இருக்குது பாருங்கள். இந்த பொருட்களுடைய எக்ஸ் அச்சில் என்ன இருக்கும், ஐட்டம்ஸ் இருக்கும். ஒய் அச்சில் உங்களுக்கு பர்சன்ட் ஆஃப் காஸ்ட் இருக்கும். ஒரு நிமிஷம். ஸோ அதுதான் இன்வென்ட்ரி காஸ்ட் இருக்கும். ஸோ அப்போ அந்த கொஸ்டின் நமக்கு ஆன்சர் பண்ண முடியுமான்னு கேட்டால் 100% பண்ண முடியும். ஸோ கைஸ், ரொம்ப ஸ்லோவாக போகிற மாதிரி தெரிஞ்சிச்சுன்னா தயவு செஞ்சு ஸ்பீட் மோடில் வச்சு பாருங்கள். ஏன்னா இது எல்லாருக்குமே புரியணுன்றதுக்காக தான் நான் கொஞ்சம் பொறுமையாகவே நடத்திட்டுருக்கேன். ஸோ ஸ்பீட் மோடில் வச்சு பாருங்கள், ஓகேங்களா. ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகிற மாதிரி தெரிஞ்சிச்சுன்னா ஸ்லோ மோடில் வச்சு பாருங்கள். மறக்காமல் வீடியோக்கு லைக் பண்ணிவிடுங்க. உங்களுடைய கருத்தை கமெண்ட்டில் பதிவு பண்ணிவிட்டு போங்க. ஸோ ஏபிசி அனலைசிஸ் பற்றி நமக்கு கொடுத்துருக்காங்க. ஏபிசி அனலைசிஸ் அடுத்த கொஸ்டின். ஸோ ஏபிசி அனலிஸ்டில் நம்ம குவாலிட்டி பேஸ் பண்ணி எங்கேயும் படிக்க மாட்டோம். ப்ராசஸ் காம்ப்ளிக் எதை வச்சு படிக்க மாட்டோம். மெயின்டெனன்ஸ் காஸ்ட் பற்றி படிக்க மாட்டோம். நம்ம படிக்கிறதே மணி வேல்யூஸ் தான். வேல்யூஸ் பற்றி படிப்போம். அதிக வேல்யூ கொண்டது, குறைந்த வேல்யூ கொண்டது படிச்சிருப்போம்ல. ஏபிசி இது அதிக வேல்யூ கொண்டது, இது மாட்ரேட்டான வேல்யூ கொண்டது, இது குறைந்த வேல்யூ கொண்டது. இப்போ மணி இஸ் பேஸ் பண்ணி தான் நம்ம அதை சொல்கிறோம் ஏபிசி அனலைசிஸ். இப்போ சி ரைட் ஆன்சர் போட்டிருக்க முடியும். ஃபைனல் 2 கொஷின், லாஸ்ட் 2 கொஷின். இது கேட்டகிரி பியா பார்த்துக்கங்க. கேட்டகிரி பி ஏபிசி அனலைசிஸ். கேட்டகிரி பியில் ஏபிசி அனலைசிஸ் உங்களுக்கு தெரியும். அதோடைய டோட்டல் ஐட்டம் ஸ்டாக்கு, டோட்டல் ஐட்டம் ஸ்டாக்ஸ் உங்களுக்கு தெரியும். பி கேட்டகிரி எவ்வளோ வரும் அப்படின்னா, பி கேட்டகிரி எவ்வளோ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு கேட்டகிரியில் வந்து பார்த்தோன்னா 5லிருந்து 10 வரைக்கும் வரும். 10 வரைக்கும் வரும். செகண்ட் கேட்டகிரியில் 10லிருந்து 20% வரைக்கும் இருக்கும். மூணாவது கேட்டகிரியில் 70லிருந்து 80% வரைக்கும் வரும். அப்போது இது 20% அப்படின்றது நமக்கு எடுத்துக்கலாம். சார் ரைட் ஆன்சர். நீங்கள் மேலே போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கும் கைஸ் அது. அடுத்தது ஏ ஐட்டம்ஸில் வேல்யூ தான் கேட்குறாங்களா, புரிஞ்சுக்கிங்க. வேல்யூ அப்படின்னா ஏ ஐட்டம்ஸோட வேல்யூ ஹை வேல்யூ தான். நான் சொல்லியிருப்பேன் உங்களுக்கு, ஹை, மாட்ரேட் அண்ட் லோ. இது ஏ கேட்டகிரி, இது பி கேட்டகிரி, இது சி கேட்டகிரி. ஆக மொத்த கொஷின் ஹை லோ பேஸ் பண்ணியோ, அந்த பர்சன்டேஜ் பேஸ் பண்ணியோ, அந்த ஸ்டெப்ஸை பேஸ் பண்ணியோ அவ்வளோதான் கேட்குறாங்க கொஷின்ஸ். சிம்பிள், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. ஃபைனல் கம்ப்ளீட் ஆச்சு, அவ்வளோதான். ஸோ இன்றைக்கி நம்ம பார்த்துட்டு வந்த தலைப்புகள்லாம் நம்ம முடிச்சிட்டோம். ஸோ தேங்க்யூ கைஸ், ஓகேவா. மறக்காமல் நீங்கள் என்ன பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் கமெண்ட் ஒன்று போட்டு போயிடுங்க. ஸோ உங்கள் முடிஞ்ச மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு இந்த வீடியோவை கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ. நம்ம நாளைக்கு வீடியோடு சந்திக்கலாம். நன்றி.